ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இப்போ 2 பெண்களை எழுப்பிட்டா ஆண்டாள். முதல் பெண்ணு பிள்ளாய் அப்படின்னு, அடுத்த வீட்டில் இருந்த பெண்ணு பேய்ப்பெண்ணே, அவளைத்தான் நாயக பெண் பிள்ளாய்னு எழுப்பினா இல்லையா. இன்னைக்கு 3வது வீட்டில் ஒரு பெண்ணை எழுப்ப போறா, அடுத்த வீடு. அந்த பெண்ணுக்கு கோது கலமுடைய பாவாய் அப்படின்னு பேர். நேத்திக்கு பக்தர்கள் கூட சேர்ந்துதான் பகவானை கும்பிடணும் அப்படின்னு தெரிஞ்சும் தெரியாதா போல இருந்த பேய்ப்பெண்ணான ஒரு நாயகியை எழுப்பினாங்கன்னு பார்த்தோம். இன்னைக்கு வெங்கல பாத்திர கடை, ஒரு பெரிய வெங்கல பாத்திர கடை. வெங்கல பாத்திரமே நம்ம பாத்திரம் எடுத்தோம்னா டொங்கு டொங்குன்னு சத்தம் அடிக்கும். அதுக்குள்ள ஒரு யானை நுழைஞ்சா எப்படி இருக்கும்? கல 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 கலன்னு ஒரே சத்தமா இருக்குமே. அது போல இந்த பாவாய் அப்படிங்கிற பொண்ணு எந்த கூட்டத்துல இருந்தாலும் எல்லாரையும் சந்தோஷமா சிரிக்க வச்சு அந்த கும்பலே கூட்டமே கல 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 அப்படின்னு ஒரே சந்தோஷமா, அதாவது குதூகலமா இருக்கும். அதனாலதான் இந்த பொண்ணை கோது கலமுடைய பாவாய் அப்படின்னு கூப்பிடுறா. நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்னா போறோம் இல்லையா. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே யாராவது ஒருத்தர் இருந்தா அவர் ஒரே கலகலகலன்னு பேசி ஜோக்கெல்லாம் அடிச்சு சந்தோஷமா அந்த கூட்டமே கலகலன்னு இருக்குமே. அந்த மாதிரி ஒரு பெண்ணு. இப்ப இந்த பொண்ணு இல்லாம போவாங்களா? அதனால ஆண்டாள் இந்த பொண்ணை கோது கலமுடைய பாவாய், கோது கலம்னு சொன்னா குதூகலம் அப்படின்னா சந்தோஷமா இருக்கிற ஒரு அழகான பெண். பாவாய்னா ரொம்ப அழகான ஒரு பெண். அந்த பெண்ணை ஆண்டாள் எழுப்புறா. அவங்க 2 பேர் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு பாப்போமா. வெளியில இருந்து ஆண்டாள் கூப்பிடுறா, ஹே கோது கலமுடைய பாவாய், நீ வந்தா அதனடி எங்க கூட்டமே நம்ம குரூப்பே நல்ல கலகல கலன்னு சந்தோஷமா இருக்கும், எல்லாம் வந்துட்டோம் பார், சீக்கிரம் வா அப்படின்னு எழுந்துட்டு வா அப்படின்னு கூப்பிட்டா. உள்ள இருக்கிற பாவாய் சொன்னா, என்னடி இன்னும் வெளிச்சமே வரல, இருட்டா இருக்கு, மெல்ல எழுந்துக்கிறேன் இரு அப்படின்னு சொன்னான். அதுக்கு ஆண்டாள், சரியா போச்சு, கிழக்கு திசையில வானம் வெளுத்து போச்சு, நீ என்னடான்னா வெளிச்சமே வரலன்றியே அப்படின்னு சொன்னான். அதுக்கு உள்ள இருக்கிற பாவாய், என்னடி பொய் சொல்றீங்க, கிழக்குல வானமெல்லாம் இன்னும் வெளுக்கல, நீங்கள்லாம் சந்திரனை போல ரொம்ப அழகான பிரகாசமான முகத்தோட இருக்கிறீங்க இல்ல, நீங்கெல்லாம் என்ன பண்றீங்க, கிழக்கு திசையில எப்ப சூரியன் விடியும், எப்ப சூரியன் வெளியே வருவார் அப்படின்னு அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பார்க்கும்போது உங்க முகத்துல இருக்கக்கூடிய இந்த சந்திரனை போல பிரகாசம் இருக்கே, அது போய் கிழக்கு திசையில அடிச்சு ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லுவோம். கண்ணாடியில பார்த்தா திரும்ப வருது இல்லையா, அது போல பிரதிபலிக்குது. அதனால நீங்க அதை போய் சூரியன் உதிச்சதுன்னு தப்பா நினைச்சிட்டீங்கடி. அது உங்க மூஞ்சில இருக்கக்கூடிய பிரகாசம் ஒளி தான், அது ஒன்னும் சூரியன்லாம் விடியல அப்படின்னு சொல்லிட்டு, வேற எதுனா விஷயம் இருந்தா சொல்லு அப்படின்னா. ஆண்டாள் கேக்குறா, இது என்னடி இது விபரீதமா இருக்கு, சூரிய வெளிச்சம் வந்ததுக்கு இப்படி ஒரு கதை சொல்றியே. சரி, எரும மாடெல்லாம் காலங்காத்தால வீட்டுக்கு பின்னால புல் மேயுது பாரு, அதாண்டி சிறு வீடு மேயுது பாரு அப்படின்னு சொன்னான். அது என்னது சிறு வீடு, சின்ன வீடா? இல்ல, சிறு வீடுன்னு சொன்னா இடையர் குளத்துல மாடு மேய்க்க போகும்போது என்ன பண்ணுவாங்க, பகல்ல போனாதான் பெருசா வயல்வெளியில எல்லாம் மேய விட்டுருவாங்க. அப்ப பகல்ல போய் சாப்பிட்டா நல்லா சாப்பிடும், அதுக்கு பெருவீடுன்னு பேர். ஆனா காலங்காத்தால எழுந்த உடனே லைட்டா டிஃபன் சாப்பிடணும் இல்லையா. அது போல மாடு எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புழக்கடை, அந்த இடத்துல சின்னதா புல்லு எல்லாம் விளைஞ்சிருக்கும், அந்த புல்ல மேய விடுவாங்க. அத பனிப்புல் மேயறதுன்னு சொல்லுவாங்க. அததான் சிறு வீடு, கொஞ்சமா புல்லு சாப்பிடும் காலங்காத்தால பசி போறதுக்காக, அத சிறு வீடு அப்படின்னு மாடு சாப்பிடுறத சொல்லுவாங்க. பாத்தீங்களா, கீழே நாம பார்த்தோம் இல்ல. ஆண்டாள் இப்ப பிராமண பொண்ணு இல்ல. ஏன்னா ஒரு பிராமண பொண்ணுக்கு எருமை, சிறுவீடு, பனிப்புல் மேயறது இதெல்லாம் தெரியாதே. அவ இடைச்சியாவே மாறிட்டா. அவ பேசுறது செய்யறது எல்லாமே ஒரு இடைப்பெண்ண போல ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, உள்ள இருக்கிற பாவாய் கேக்குறா, எங்கேயோ ஒரு வீட்டுல எரும மாடு சிறு வீடு மேய்ஞ்சிருக்கும், கட்டி போட மறந்துருப்பாங்கடி அப்படின்னு சொன்னான். அதுக்கு ஆண்டாள், எழுந்து வந்து பாருமா, எல்லார் வீட்லயும் எரும மாடெல்லாம் பனிப்புல் மேயறதுக்காக
எங்க பாரு பறந்து கிடக்குது பார் அப்படின்னு சொன்னான். சரி, பாவாய் உள்ள இருந்து கேக்குறா, நீ மாத்திரம்தான் பேசுற, மத்த பிள்ளைங்களாம் எங்க? அவங்கெல்லாம் வரலையே இன்னும், நீ தான் தூங்காம தனியா வந்து எழுப்புற போல் இருக்கு, மத்த பிள்ளைகள் எல்லாம் எங்க போனாங்க அப்படின்னு கேட்டா. அதுக்கு ஆண்டாள் சொன்னா, உன்னை தவிர எல்லா பிள்ளைங்களும் கண்ணனை பார்க்க போறோம் அப்படிங்கிற ஆசையில வேகமா போயிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொன்னாலா. சொன்ன உடனே உள்ள இருக்கிற பாவாய்க்கு ஒரே வருத்தமா போச்சு. என்னது, என்னை விட்டுட்டு அவங்க எல்லாம் போயிட்டாங்களாடி அப்படின்னு வருத்தப்பட்டா. அப்ப ஆண்டாள் சொல்றா, இல்ல இல்ல இல்ல, கண்ணன் மேல ஆசையில கவனிக்காம போயிட்டே இருந்தாங்களா, நான் கூப்பிட்டேன், ஹேய் இருங்கடி, இன்னும் நம்ம கோதுகலமுடைய பாவாய் வரல அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே கட்டி போட்டா மாதிரி நின்னுட்டாங்கடி. நாமெல்லாம் திருமலைக்கு போறோம், ஸ்ரீனிவாச பெருமாளை போய் கோவிந்தா கோவிந்தான்னு கும்பிட போறோம்னா எவ்வளவு சந்தோஷமா போவோம். கிளம்பி எப்ப போறோம், மலை எப்படி ஏறுவோம், கோவிந்தா கோவிந்தான்னு எப்படி கூப்பிடுவோம். அங்க போனா அந்த மலையில எவ்வளவு அழகா இருக்கும் அந்த கோயில், அந்த இடத்துல அந்த குளம் எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு அதையே நினைச்சுக்கிட்டே போறோம் இல்லையா, கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிக்கிட்டு. அது போல இந்த குழந்தைங்கள்லாம் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னான். பாவாய் கேக்குறா, எல்லாரும் போக வேண்டியது தானடி, ஏன் இங்க வந்து நிக்கிறீங்க அப்படின்னு கோச்சுக்கிட்டு கேட்டா. அதுக்கு ஆண்டாள் சொன்னா, அது எப்படிடி, உன்னை விட்டுட்டு போக முடியுமா, உன்னை கூப்பிட்டுட்டு போறதுக்கு தான் இங்க வந்து உன் வீட்டு வாசல்லையே நிக்கிறோம் அப்படின்னு சொன்னான். அதுக்கு பாவாய், சரி இதோ வரேன், போய் அங்க என்னடி பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா. அதுக்கு ஆண்டாள், கண்ணனை பத்தி பாடினோம்னா அவன் நமக்கு டம் டம் டம்னு அடிக்கிறமே பறை அப்படின்னு சொல்லக்கூடிய மோளம். இந்த பொங்கல் போகி எல்லாம் வரும்போது பார்த்திருக்கீங்க இல்லையா, பொங்கலுக்கு முன்னாடி போகி பழசெல்லாம் போட்டு எரிய வைப்போம். அப்போ அந்த நெருப்பு கிட்ட உட்காந்து கையில ஒரு மோளம் வச்சுக்கிட்டு டொம்மு டொம்மு டொம்முன்னு தட்டுவோமே, அதை தான் சொல்றா. அப்ப நம்ம எல்லாம் காலையில போகும்போது நமக்கு கையில மோளம் இருக்கணும் இல்லையா, அந்த மோளம் கொடுப்பான். நம்ம அதை வாங்கிக்கிட்டு அந்த மோளத்தை வச்சு என்ன பண்ணணும், கண்ணனை பத்தியே பாட்டு பாடுவேன்டி. என்ன பாடுறதுடி, கண்ணன் என்ன பண்ணான், பெரிய ஒரு குதிரை மாதிரி கேசின்னு அசுரம் வந்தான். அவனை பார்த்து நாரதரே பயந்துட்டார். அவன் கண்ணனை கொண்டுடணும்னு வேகமா வாயை திறந்துகிட்டு ஓடி வந்தான். ஆனா நம்ம கண்ணன் என்ன பண்ணான் தெரியுமா, சடக்குன்னு இந்த பக்கமா தாண்டி போய் அந்த குதிரையோட வாயை பிடிச்சு கீழ்ச்சி போட்டுட்டான். அப்ப ஏற்பட்ட கேசின்ற அசுரனை வாயை பொளந்து கொண்டுட்டானே அந்த கண்ணன், அவன் வேற யாரும் இல்லடி, இப்ப அந்த கண்ணன் மதுரா நகரத்துக்கு போயிட்டான். அங்க போய் என்ன பண்ணான், தடியா பெருசா இருக்கிற முஷ்டிகன் சானூரன் அப்படிங்கிற மல்யுத்தம் பண்றவங்களை எல்லாம் அடிச்சு தொலைச்சி தெய்வத்துக்கெல்லாம் தெய்வம் ஆயிட்டான் கண்ணன். நாம என்ன பண்ண போறோம், அந்த கண்ணனை போய் பாட்டு பாடி கையெடுத்து கும்பிட்டோம்னா கண்ணன் என்ன சொல்லுவான், சரி சரி உங்களுக்கு என்ன வேணும், என்ன கொடுக்கலாம் அப்படின்னு அவனே நம்ம ஆசைப்பட்டதை ரொம்ப கருணையோட கொடுப்பான் அப்படின்னு ஆண்டாள் சொல்ல, அந்த கோதுகலமுடைய பாவாயும் வந்து இவங்களோட சேர்ந்துட்டா. நாளைக்கு ஆண்டாள் கோகுலத்துக்குள்ளேயே ஒரு சொந்தக்கார பொண்ண மாமான் மகளே அப்படின்னு எழுப்ப போறா. என்னன்னு பாப்போமா. கீழ்வானம் வெள்ளெண்டெருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப் பறைகொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா வென்றாராய்ந்தருளேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.